இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா ஒரு அவுட்டர் ப்ளோ இமேஜ் வந்து எப்படி ரெடி பண்றது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம அதுக்கு வேண்டி வந்து பாத்தீங்கன்னா சாம்பிள் இமேஜ் வந்து வச்சிருக்கோம், ஒரு அடிடாஸ் ஷூவோட இமேஜ். அந்த இமேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா அடிடாஸ் லோகோக்கு மட்டும் அப்படியே ஒரு அவுட்டர் ப்ளோ வந்து ஆனா எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம சும்மா வந்து பண்ண போறோம். இது ரொம்ப சிம்பிள் தான். நம்ம அந்த அளவுக்கு வந்து பெரிய ரிஸ்க் எல்லாம் பண்ண தேவை கிடையாது. ரொம்ப ஈஸியா வந்து பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி எஃபெக்ட் வந்து நீங்க நிறைய வீடியோல வந்து பாத்திருப்பீங்க, அப்புறம் இமேஜ் எல்லாம் பாத்திருப்பீங்க. அது எப்படி ரெடி பண்றது அப்படின்னு ரொம்ப சிம்பிளா வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறந்துடாம ஒரு லைக் கொடுங்க. இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணினா கீழே கரெக்ட் பட்டன் கிளிக் பண்ணி மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்துல இருக்கிற அந்த பெல் கிளிக் பண்ணா 3 ஆப்ஷன் வந்து காட்டும். அது ஆல்னு செலக்ட் பண்ண நம்ம போற நோட்டிபிகேஷன் வரும். இப்போ இந்த வீடியோக்குள்ள போலாம். ஜஸ்ட் அந்த இமேஜ் வந்து லோட் பண்றதுக்கு முன்னாடி நான் ஒரு சின்னதாக ஒரு சைஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். நம்ம வந்துட்டு 120 என்னோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிக்சல் வந்து வச்சுருக்கேன். பிக்சல் வச்சுட்டு 1280 அதுக்கப்புறம் 720 ஹைட் வந்து கொடுத்துருக்கேன். இது வந்து இதுதான் கொடுத்தாங்கன்னு அப்படி அவசியம் கிடையாது. நான் வந்து சும்மா வந்துட்டு இது கொடுத்தா நல்லாயிருக்கும், கரெக்டாக இமேஜ் வந்து ஃபிட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன். உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ் வந்து வச்சுக்கோங்க. ஓகே, ஜஸ்ட் இமேஜ் வந்து லோட் பண்ணிடலாம். ஓகே, இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்னதாக வந்துருக்கு. நான் கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன். இப்போ இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பெருசு வந்து பண்ணிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அடிடாஸோட லோகோ இருக்குது 1 2 3 இதெல்லாம் நம்ம வந்து அவுட்டர் க்ளோ வந்து பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பென் டூல் வந்து செலக்ட் பண்ணிடலாம். பென் டூல் செலக்ட் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் இந்த இடத்துல வந்து பாருங்கள், நமக்கு இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பென் டூல். ஜஸ்ட் அதை செலக்ட் பண்ணிடலாம். செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் பென் டூல் வந்து கொடுத்துருங்க. இப்போது நம்ம என்ன பண்ணணும்னு வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அந்த இடத்துல மார்க்கிங் வந்து பண்ணணும். ஓரளவுக்கு அக்யூரேட்டாக பண்ணால் மட்டும் தான் நமக்கு வந்து கொஞ்சம் சூப்பராக வந்து இருக்கும். ஸோ நான் கொஞ்சம் மார்க் பண்ணிக்கிறேன். இங்கே வந்து பார்க்கலாம், நமக்கு வந்துட்டு தெரியுதா? ஜஸ்ட் நான் எல்லாத்தையும் வந்து மார்க் பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூ லேயர் வந்து கிரியேட் பண்ணிட்டோம். நியூ லேயர் வந்து பார்த்தீங்கன்னா இடத்துல வந்து ஒரு ப்ளஸ் மாதிரி இருக்கும். ஜஸ்ட் அந்த ப்ளஸில் வந்து கொடுத்துருங்க. கொடுத்தா வந்து நியூ லேயர் வந்து கிரியேட் ஆயிரும். நியூ லேயர் வந்து கிரியேட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு ப்ளூ கலர் லைனாக இருக்கும். இப்போது நம்ம கீபோர்டில் கண்ட்ரோல் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு என்டர் பட்டன் வந்து கிளிக் பண்ணிடுங்க. என்டர் பட்டன் கிளிக் பண்ணதுக்கப்புறம் நமக்கு எல்லாமே மார்க்கிங் ஏரியாவே வந்துடும். வந்து பாருங்கள், நமக்கு வந்துட்டு நம்ம செலக்ட் பண்ண ஏரியாவும் செலக்ட் ஆகிருக்கு. அதுக்கு பக்கத்தில் வந்து போனால் கீழே லேயர் செலக்ட் ஆகிருக்கு. நம்ம கண்ட்ரோல் பட்டன் கிளிக் பண்ணிட்டு ஷிஃப்ட் பட்டன் கிளிக் பண்ணிட்டு ஐ பட்டன் வந்து கிளிக் பண்ணிடலாம். இப்போ வந்து பாருங்கள், அந்த லைன் வந்து கீழே லைன் வந்து போயிடும். நமக்கு அந்த பேக்ரவுண்ட் லேயர் வந்து போயிடுச்சு. இப்போ ஆல்ட் பட்டன் கிளிக் பண்ணிட்டு பேக் ஸ்பேஸ் கொடுத்துடலாம். நமக்கு அந்த இடத்துல வந்து பாருங்கள் ஃபுல்லாக வந்து ஆயிடுச்சு. நமக்கு இந்த இதெல்லாம் போகிறதுக்கு கண்ட்ரோல் பட்டன் கிளிக் பண்ணிட்டு டி பட்டன் கிளிக் பண்ணால் டி செலக்ட் வந்து ஆயிரும். ஃபஸ்ட்டு 3க்கும் இதே மாதிரி வந்து பண்ணிடலாம். இப்போது நமக்கு எல்லாமே தனித்தனி லேயராக இருக்குது. இது லேயர் 1, லேயர் 2, லேயர் 3. இப்போது நம்ம அவுட்டர் க்ளோ வந்து கொடுத்துடலாம். ஜஸ்ட்டு இந்த லேயர் வந்து செலக்ட் பண்ணிடலாம். செலக்ட் பண்ணிவிட்டு நமக்கு வந்துட்டு பிளண்டிங் ஆப்ஷன் சொல்லி போயிருங்க. பிளண்டிங் ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு அவுட்டர் க்ளோ அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் அவுட்டர் க்ளோ கொடுத்துடலாம். கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து இங்கே டிஃப்ரென்ஸ் வந்து பார்ப்பீங்க. இப்போ வந்து பாருங்கள், ஜஸ்ட்டு நம்ம சைஸ் வந்து கம்மி பண்ணிடலாம். எந்த அளவுக்கு வந்து சைஸ் கம்மி பண்ணுறோம் அந்த இடத்துல வந்து வரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு எனக்கு வந்து க்ரீன் கலர் வச்சா மேட்ச் ஆகும்னு தோணுது. உங்களுக்கு ஏதாவது வேறு கலர் வந்து வைக்கணும்னு வச்சா ஜஸ்ட் இந்த கலர் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு வேறு கலர் வந்து மாற்றிக்கலாம். நமக்கு வந்து ரோஸ் கலர் வந்து ஒரு சூப்பரான கலர் தான். பட் எனக்கு க்ரீன் தான் வந்து பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ நான் க்ரீன் வந்து கொடுத்துட்டேன். இப்போது நமக்கு வந்து ஓகே கொடுத்துட்டு நமக்கு எவ்வளோ சைஸ் வந்து வேணுமோ அதை வந்து ஈஸியாக வந்து மாற்றிக்கலாம். ஓகே, ஜஸ்ட் வந்து ஓகே கொடுத்துடலாம். ஓகே, இப்போ வந்து பாருங்கள் நமக்கு வந்து அவுட்டர் க்ளோ வந்து வந்துடுச்சு. ஸோ இப்போ மறுபடியும் வந்து பாருங்கள் ஒரு லேயர் இதை கொடுத்துடலாம். இதுக்கு வந்துட்டு நம்ம ரைட் கிளிக் போனால் பிளண்டிங் ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்டர் க்ளோ ஜஸ்ட் ஓகே. நம்ம ஒரு டைம் கொடுத்தா போதும், ஆட்டோமேட்டிக்காக அதுவே செலக்ட் ஆயிரும் அவுட்டர் க்ளோ. கைஸ் இப்போ வந்து பாருங்கள் நமக்கு வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பிஃபோர், தென் இது இஸ் ஆஃப்டர், பிஃபோர், ஆஃப்டர், பிஃபோர்,
ஆஃப்டர் ரொம்ப சூப்பராக இருக்குது வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்க நினைக்கிறேன் எப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நமக்கு இந்த இடத்துல வந்து சொன்ன ஒரு அவுட்டர் க்ளோ செட் பண்ணி பார்க்கலாம் எப்படி வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஓகே, இப்போ நம்ம கீழே வந்து பார்த்தீங்கன்னா பென் டூல் மார்க் பண்ணிவிட்டு எனக்கு வேண்ட எல்லா ஏரியா செலக்ட் பண்ணிவிட்டேன். ஸோ மறுபடியும் வந்து பார்த்தா ரைட் கிளிக், பிளண்டிங் ஆப்ஷன், அவுட்டர் க்ளோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். நமக்கு ரொம்ப சிம்பிளாக வந்துட்டு அவுட்டருக்குள்ளே வந்து ஆட் பண்ணிட்டோம். உங்களுக்கு கண்டிப்பாக வந்து இது புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சொன்னது வந்து எது புரியலையோ அது கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என்னால் எவ்வளோ சீக்கிரம் ரிப்ளை பண்ண முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் வந்து ரிப்ளை பண்ணுறேன். ஜஸ்ட் ரொம்ப சிம்பிள் தான். ஜஸ்ட் பென் டூல் செலக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேணுன்ற இலையை வந்து மார்க்கிங் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் கண்ட்ரோல் என்டர் வந்து கொடுத்தீங்கன்னா அந்த ஏரியா செலக்ட் ஆயிரும். ஒரு நியூ லேயர் போடுங்க. அதுக்கப்புறம் கண்ட்ரோல் ப்ளஸ் பிளாக் ஸ்பேஸ் வந்து கொடுத்தீங்கன்னா அந்த லேயர் வந்து செலக்ட் ஆயிரும். இந்த மார்க்கிங் வந்து போகிறக்கு கண்ட்ரோல் டி, தென் ரைட் கிளிக், பிளண்டிங் ஆப்ஷன், அவுட்டர் க்ளோ, ஜஸ்ட் ஓகே. அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். நீங்களும் இதே மாதிரி வந்து இப்போ செலக்ட் பண்ணி உங்களோட இமேஜை எடுத்து வச்சுருந்தீங்கன்னா அதில் ஷூ வந்து வேறு ஏதாவது நமக்கு ஷூக்கு மட்டும் தான் போடணும் கிடையாது. உங்களுக்கு எந்த இடத்துல வந்து போடணும்னு வச்சிங்களோ ஜஸ்ட் அந்த இடத்த மார்க் பண்ணுங்கள். நமக்கு பிளண்டிங்கில் போய்ட்டு அவுட்டர் க்ளோ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கும் இதே மாதிரி ஒரு சூப்பரான ஒரு லுக் வந்து கிடைக்கும். இப்போ இந்த வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க. நம்ம ரொம்ப சிம்பிளாக வந்து போகிறோம். ஜஸ்ட் வந்து லேயர் வந்து அப்படியே மார்க் பண்ணோம். பென் டூலில் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ரோக் வந்து கொடுத்தோம். ஸ்ட்ரோக் கொடுத்துட்டு அதுக்கு வந்து கலர் வந்து க்ரீன் கலர் ஃபில் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு க்ளோ வந்து கொடுத்தோம். ரொம்ப ஈஸியாக வந்து பண்ணிட்டோம். இந்த மாதிரி நீங்களும் வந்து பண்ணிக்க முடியும். நீங்களும் ஜஸ்ட் ஒரு ஏதாவது ஒரு இமேஜ் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக வந்து கற்றுக்க முடியும். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து ஜஸ்ட் நீங்கள் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா வந்து நமக்கு டெலிகிராம் குரூப் வந்து இருக்குது. குரூப்புக்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். அதில் ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களோட ரெடி பண்ண இமேஜ் சென்ட் பண்ணுங்கள். நான் எப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிறேன். இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறந்துடாம ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணினா கீழே ரெட் பட்டன் கிளிக் பண்ணி மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற அந்த வேர்டன் கிளிக் பண்ணால் 3 ஆப்ஷன் வந்து காட்டும். அதில் ஆல்னு செலக்ட் பண்ணால் நம்ம போகிற நோட்டிஃபிகேஷன் வரும். இன்னொரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன். See you guys. Bye. Have a nice day.